24/7/2024 50-50 104க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு கணிப்பில் பார்த்துடலாம். பாருங்கள், 23ஆம் தேதி ஸ்ரீசக்தி 425க்கு நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம். இல்லைன்னா சூப்பராக ஒரு 2Dயாவது வின் பண்ணியிருக்கலாம். 2-0 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். 2ங்கிறது நமக்கு அருமையாக பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டில், சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 2-4-7, சரிங்களா? நம்ம 4 வந்துட்டு ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். போர்டு மாறி இருக்குது. ஏ போர்டில் 2 பேருக்கு, பி போர்டில் 4 வந்திருக்குது. இது 7 இங்கே வந்திருக்குது, சரிங்களா? 3-0 கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வரணுன்ட்டு. ஆனால் இது ஒரு நாள் தள்ளி கூட வரலாம், சரிங்களா? வராமல் இருக்காது, வரணும். அதேமாரி 4-2லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். 8 வச்சுருக்குறோம். பாக்ஸை போட சொன்னோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு 7 இருந்துச்சுன்னா அழகாக இருந்திருக்கும். பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும் கண்டிப்பாக. 7-2 நேற்று டபுள்ஸ் எப்படி வரும்னு பார்த்தோம். 2 டபுள்ஸ் வரும், 7 வரும்னு பார்த்தோம். ஆனால் அவங்க அடிச்சிருக்கிறது பவரில் தான் அடிச்சிருக்காங்க. 2-7ங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. வந்தால் அந்த நம்பர்லாம் வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் 2-7ங்கிற மாதிரி பவரில் அடிச்சிருக்கிறாங்க நண்பா, சரிங்களா? அடுத்து நம்ம 24ஆம் தேதி கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு 8610575149ங்கிற நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். புக்கிங் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம், சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருக்கிறது எனக்கு கன்ஃபார்மாக இருக்கிறது வந்துட்டு 1-4ங்கிறது இருக்குது, சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்குறேன். இந்த 1க்கு பவர் பாருங்கள் 6, சரிங்களா? 4க்கு பவர் பாருங்கள் 9, சரிங்களா? 2க்கு பவர் பாருங்கள் 7. இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 1 வச்சிங்கன்னா 6 வச்சிங்கன்னா, சப்போஸ் 1 வரலன்னா 6 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வச்சிங்கன்னா 9 சேர்த்து வைங்க ஆல் போர்டுக்கு வைக்கும்போது. அப்போ 2ல் 1 வரும். 2-7 நாளைக்கு திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6ங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. பி போர்டில் 2-3 இருக்குது. சி போர்டில் 0-4 இருக்குது, சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்குறேன். இந்த 8 எங்கே வேணாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் இல்லை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் என்னுடைய கணிப்பு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இதான் வரணும், சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 0-4-30 24 68 09 83 27 12ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இதிலேருந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரலாம். ஆனால் எந்த செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. 0-4ன்னு வச்சா 4-0ன்னு வைங்க. 3-0ன்னு வச்சிங்கன்னா 0-3 வைங்க. 24 வச்சா 42 வைங்க. ஏன்னா நான் அதுவும் வர்றதுக்கு நாளைக்கும் வரலாம். அதேமாதிரி 2-7 கொடுத்துருக்குறேன். அதுவும் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வரலாம். 7-2ங்கிற மாதிரி கூட வரலாம். 8-3 அந்த மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா டபுள்ஸாக 8 வரலாம். இல்லைன்னா 3க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. 1 டபுள்ஸு வச்சிங்கன்னா 6 வைங்க. 0 அதுவும் நாளைக்கு டபுள்ஸ் வரலாம். ஏன்னா இன்றைக்கே வர வேண்டியது, அது நாளைக்கு கூட டபுள்ஸாக வரலாம். 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், பாருங்கள். அதுமாதிரி 7-7 ஏன்னா 2 பொறுத்த வரைக்கும் டபுளாக வருமானு தெரியல. ஆனால் 7க்கு பவர் 2, சரிங்களா? ஆனால் 2 கொடுக்கல நான். வந்தால் 7க்கு நாளைக்கு டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பவரில் அடித்தாங்கன்னா 2 வரும். அதுக்காக அதையும் சொல்லிக் கொடுக்குறேன். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் தான் எப்போவுமே நம்ம கொடுக்குறது, சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு பாக்ஸாக வந்தால் பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? 1-1-2 0-2-4 3-0-4 0-9-0 9-3-0 8-3-0 6-8-8 5-2-7ங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஒரு 0 வேணால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இறங்கலாம். இல்லை 1ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இறங்கும். அப்படி இல்லைன்னா இந்த 6ஆம் நம்பர் இறங்குறதுக்கு ஏ போர்டில் இறங்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பாருங்கள், என்னுடைய கணிப்பை நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? உங்கள் கணிப்பில் வரும்போது மட்டும் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? ஃபாலோஅப் நம்பராக வந்துட்டு நம்ம கொடுக்குறதுக்கு இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. 112 தான் அடிக்கணும் அவன். அப்படி இல்லைன்னா 991 ஒன்று இருக்குது. அது 2 நாளாக நம்ம தொடர்ந்து கொடுத்தோம் ஃபாலோஅப் நம்பரு. அது வரல. இந்த இருக்குது பாருங்கள், இன்னும் வரல. சப்போஸ் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கணிப்பில் உங்களுக்கு நாளைக்கு வந்தால் கூட ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 நம்பர் நம்ம கொடுக்குறது இன்றைக்கி நாளைக்கு கணிப்பில் வந்திருக்குது, சரிங்களா? இந்த நம்பர் வைக்கணுங்கிறதுக்காக அந்த நம்பரை நான் எடுத்துருக்கேன். இது ஏன் சொல்கிறேன், நம்ம வைக்காத அன்றைக்கி அதை அடிப்பாங்க, அதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். 99 நாளைக்கு வந்துட்டு அடித்தாங்கன்னா 4 வருதோ இல்லையோ,
இதில் வந்து டபுள் 9 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு. உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, சரிங்களா? இது ஏன் சொல்லி கொடுக்குறோம்னா, இத்தனை நம்பர் கொடுக்குறீங்களான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு சேனலில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணிப்பு இருக்கும். இது வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த 3 நம்பர் தான் டபுள்ஸுக்கு வரணும். மேலே கொடுத்துருக்க நம்பர் தான் 0, 11, 88. இதுதான் என்னுடைய கணிப்பில் இருக்குது, சரிங்களா? இதை ஏன்னு சொல்கிறேன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த 3 நம்பரும் டபுள்ஸாக வந்தால் வரலாம். அப்படி இல்லைன்னா இதில் கொடுத்துருக்க நம்பர் வரணும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு 1 அல்லது 4, 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 9, இதுதான் வரணும், சரிங்களா? நாளைக்கு ஒரு அருமையான கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.